இந்த ரிவர்ஸ்ன்ற இந்த ஸ்க்ரீன் பிளே ஆர்டர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப பிரபலமாகிடுச்சு இந்த மெமெண்டோ படத்துக்கு அப்புறம். இதை இன்னும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டது வந்து இர்ரிவர்சிபிள்னு ஒரு ஃப்ரெஞ்சு படம். இர்ரிவர்சிபிள் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க தமிழில் பொதுவாகவே நிறைய பேர் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க, ரொம்ப சிறந்த படம்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைரக்டர் வந்து என்ன கிளவராக பண்ணிக்கிட்டாருன்னா, இந்த கதையை நான் ரிவர்ஸில் சொல்ல போகிறேன்னு முடிவு பண்ணுறாரு. இல்லைனா அது நேரடியாக சொல்லியிருந்தால் ஒரு ரொம்ப சாதாரணமான கதை. அது ரிவர்ஸில் சொல்லும்போது அது கதையோட அழகே கூடிடுச்சு. அந்த படமாகவே அது ரொம்ப சிறந்த படமாயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணார்னா, இந்த ரிவர்ஸில் சொல்லும்போது கூட ஒவ்வொரு காட்சியும் ஒரு கண்டினியூஸ் ஷாட்டாக இருக்கும், ஒரே சிங்கிள் ஷாட்டாக இருக்கும். மெமெண்டோ ஒரு கேரக்டரோட மெமரி லாஸை அவனுக்கு வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல, முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த ரிவர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு மெமெண்டோவில். ஆனால் இர்ரிவர்சிபிளில் இப்படி இருந்திருக்க வேண்டிய ஒன்று இப்படி மாறிடுச்சே அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இப்படி இருந்திருக்கணும்னு வந்து முடியுது. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஏக்கத்தில் ஒரு இதில் நம்ம படம் முடிங்கிற ஒரு இடத்த கொண்டு வருது.